வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் ஆதிசேஷன் விநாயகப் பெருமானின் அணிகலனாக மாறிய வரலாற்றை அறிந்தோம். இனி ஒரு நாள் நாரத முனிவர் ஜனக மகாராஜன் சபைக்கு விஜயம் செய்தார். ஜனக மகாராஜன் நானே கடவுள் என்ற எண்ணம் கொண்டவர். எனவே நான் வேறு, நாரதர் வேறல்ல, நானும் அவரும் ஒன்றே என்ற முடிவுக்கு வந்த அவர் அந்த காரணத்தினால் தன்னை தேடி வந்த நாரதரை மரியாதையோடு நடத்தாமல் சற்று அலட்சியமாக இருந்துவிட்டார். இதனால் மனம் வருந்திய நாரத முனிவர் நேராக கௌண்டன்ய மகரிஷியை சந்தித்து அவர் வழிபடும் விநாயகப் பெருமானிடம் தன்னுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தினார். நாரதற்காக விநாயகப் பெருமான் கடுமையான நோய் தாக்கிய ஒரு ஏழை பிராமணனைப் போல நடித்து ஜனக மகாராஜனின் அரண்மனைக்கு சென்று அவரை சந்தித்தார். அவரை பார்க்கவே மிகவும் பரிதாபமாக இருந்தது. அவரது கோலத்தை கண்ட ஜனக மகாராஜன், உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்றான். ஜனக மகாராஜாவே, நான் பசியார சாப்பிட்டு பல நாட்கள் ஆகின்றது. என் உயிரே போய்விடும் நிலையில் இருக்கின்றேன். எனவே எனக்கு வயிறார சாப்பாடு மட்டும் போட்டால் போதும் என்றான். மன்னன் தன்னுடைய பணியாளனை அழைத்து இவருக்கு திருப்தி ஏற்படும் வகையில் விருந்தளிங்கள் என்று உத்தரவிட்டான். மன்னனின் உத்தரவுபடி அவர்களும் தலைவாழை இலை போட்டு அதில் பல வகையான உணவுகளை பரிமாறினர். அந்த வயதான பிராமணரோ சாப்பிட்டு கொண்டே இருந்தார். இன்னும் வேண்டும் வேண்டும் என்று சாப்பிட்டு கொண்டே இருந்தார். களஞ்சியத்தில் இருந்த அத்தனை உணவு தானியங்களும் தீர்ந்தே போய்விட்டன. இச்செய்தியானது அரசனுக்கு தெரிவிக்கப்பட்டது. உடனே அரசனும் ஊரில் இருப்பவர்களின் வீடுகளில் கேட்டு உணவுப் பொருட்களை வாங்கி வந்து அவருக்கு வழங்கினான். அத்தனையும் நொடி பொழுதில் காலியாக்கினார் அந்தனர். இவ்வளவுதானா? என்னுடைய பசி அடங்கவில்லை, இன்னும் கொண்டு வாருங்கள் என்றார். இதனால் மன்னன் என்ன செய்வதென்றே தெரியாமல் விழித்தான். இறுதியாக அவரிடம் மன்னிப்பு கோரும் விதமாக, பெரியவரே, என்னை மன்னித்து விடுங்கள், இனிமேல் கொடுப்பதற்கு நாட்டிலே உணவுப் பொருட்கள் இல்லை என்றார். அந்தனர் வடிவில் இருந்த ஆணைமுகன் கலகலவென்று சிரித்தான். நான் வேறு, கடவுள் வேறல்ல, நானே கடவுள் என்று நினைத்தாயே, ஆனால் இப்பொழுது என்னுடைய பசியை கூட போக்க உன்னால் முடியவில்லை என்று கூறிவிட்டு அவனுடைய பதிலுக்கு காத்திராமல் சென்று விட்டார். சென்றவர் நேராக அந்த ஊரில் வசித்து வந்த திரிசரன் என்ற ஏழை பிராமணனுடைய வீட்டுக்கு சென்றார். திரிசரனும் அவனுடைய மனைவியும் அந்தன உருவத்தில் வந்த விநாயகப் பெருமானை சிறப்பாக வரவேற்று அவருக்கு பாத பூஜை செய்தனர். திரிசரா, எனக்கு மிகவும் பசியாக இருந்த காரணத்தினால் ஜனக மகாராஜனின் அரண்மனைக்கு சென்றேன். அவர் எனக்கு போதிய உணவு கொடுக்கவில்லை. அவர் கொடுத்த சிறிய உணவானது எனக்கு மேலும் பசியை அதிகப்படுத்திவிட்டது. எனவே எனது பசியை போக்க ஏதாவது ஆகாரம் கொடுங்கள் என்று கேட்டார். இதனை கேட்ட திரிசரனும் அவனது மனைவியும் அரண்டே போனார்கள். அது ஏன் என்பதனை அடுத்த அத்தியாயத்தில் அறிவோம்.